ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அந்த கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா ஒரே விஷயந்தாங்க பண்ணணும். என்ன அப்படின்னா கிராட்டிடியூட். நம்ம நம்ம இந்த கிராட்டிடியூடை பற்றி ரொம்ப வாட்டி ரிப்பீட்டடாக பேசியிருக்கோம். ஏன் இதை ரிப்பீட்டடாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னோம்னா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்பப்போ மறந்துடுறோம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள், காலையிலேருந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு நாள் அப்படி அமைதியாக உட்காந்து நைட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீ இவ்வளோ கிரேட்ஃபுல்லான பீப்புளை மீட் பண்ணியிருக்க, நீ உனக்கு வாழ்க்கை இவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீ ஃபஸ்ட்டு உணர்ந்தால் தான் அது இன்னும் பில்ட் ஆகி ஒரு லைஃப் நல்லா தான் போகுது அப்படிங்கிற நம்பிக்கையே வரும். ஸோ அதனால் பி கிரேட்ஃபுல். ஸோ கிராட்டிடியூட் இஸ் டு பிகேம் எ கிரேட்ஃபுல் இன் யுவர் லைஃப். ஸோ வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு இருங்க. சின்ன எக்ஸசைஸ் தான். காலையில் எழுந்திரிங்க, வெளியில் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க எல்லாத்தையும் முடிங்க. ஈவினிங் வந்து உட்காந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, வேறு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இல்லை நீங்கள் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, பரவாயில்ல நானே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே பெருமையாக தான் வரும். ஸோ அதனால் be grateful. Thank you.